பிரதர் இப்போ விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அது சினிமா ஃபேனாக சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா? கண்டிப்பா வருத்தம் இருக்குங்க. இப்போ வந்து விடாமுயற்சி படம் வந்து இப்போ பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அத்விக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படம் வந்தது. இப்போ குட் பேட் பேக்லியமான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வழி இல்லாம, இவங்களுக்கும் வழி விடாம 2 படமே ரிலீஸ் பண்ண முடியாம இப்ப போயிருச்சு. பொங்கல் வந்து அந்த படம் மட்டும் தான் பார்க்கலான்னு இருந்தோம். அதுவும் போஸ்ட்போன் பண்ணதுனால இப்போ படத்துக்கு போற ஐடியாவே கிடையாது. போற ஐடியாவே இல்ல. அஜித் சார் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம்னு இருந்தோம். இந்த பொங்கல் தலை பொங்கல் நினைச்சோம், வேஸ்ட் பொங்கல் ஆயிடுச்சு. நான் ஜிபி வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஜிபிஓ வரல கடைசியில. ஆமா, அதான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி புதுசா, அது ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய அஜித் ஃபேன், நல்லா எடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து சரி அப்படி இல்லைன்னா எந்த பெரிய ஹீரோ படமே ரிலீஸ் ஆகல, சரி அஜித் சார் படமாச்சும் ரிலீஸ் ஆகும்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் விடாமுயற்சிக்கு. ஏன்னா மகிழ் திருமணி படம்லாம் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கடைசியில் வராது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு வேற அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்களா, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் நியூ இயர் அன்னைக்கு. கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கும். ரொம்ப நாள் படமே வரல அவருது. இப்போ திடீர்னு வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ விஜயம் போயிட்டாரு இது அரசியலில், இதுமாதிரி அவர் படமும் வராது. அவர்லாம் இவர் சாய்ஸாக வச்சுருந்தேன். நான் முதல்ல தலை ஃபேன் தான் நான். இவர் இந்த ரேசிங்லேயும் நல்லா இது இம்பார்ட்டன்ஸ் எடுத்ததுனால இப்போ இன்ஸ்டாகிராமே அவரை பற்றி தான் பேசும், எல்லா சோஷியல் மீடியாவும். படம் வந்துருந்தா அவரை பத்தி. ஆமாம், இப்போ படம் வரனாலும் அவர் தான் ஓடுவாங்க. அங்கே தலை தாங்க, தளபதிலாம் அப்படியா ஒன்றும் இல்லை, தலை தான் எப்பயுமே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதுக்காக வெயிட் பண்ணுவோம். தலைக்காக இன்னும் கடவுளே அஜித், எப்பவுமே அஜித் தான். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி அஜித் ஃபேன்லாம் இல்லை, பட் மூவிஸ் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது துருவ நட்சத்திரம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுவுமே இந்த மாதிரி போஸ்ட்போன் ஆச்சு. போஸ்ட்போன் ஆனது ஐ திங்க். பட் இப்போ மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, ஸோ ஐ கெஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படம். ப்ளஸ் அஜித் நல்லாவே இருக்காரு இந்த படத்தில் பார்க்குறதுக்கு. லைக் லுக்கு வந்து டோட்டலி லுக்ஸ் நைஸ். ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஹிட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த ரேஸ் ரைடிங்லாம் வந்து போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த ப்ளஸ் அந்த ஃபேன் பேஸ், இந்த கடவுளே அஜித், அதோட சேர்ந்து கம்பேர் பண்ணும்போது ஐ கெஸ் விடாமுயற்சி ஈவன் தோ லேட் ஆனால் கூட நல்லா ஓடும் தான் நான் நினைக்கிறேன். நல்லா ஓடும். இப்போ எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் நிறைய தலை ரசிகருக்கு, ரொம்ப ஏமாற்றமாக இருந்திருக்கும் அவங்க எல்லாருக்குமே. கொஞ்சம் சேடாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ பொங்கல் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் மூவி வரல, ஆமா 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நிறைய தளபதி ரசிகர் கலாச்சிருப்பாங்க. மீன்ஸ் அவங்களும் ஒரு இதில் இருந்திருப்பாங்க, இப்போ படம் வந்துச்சு நல்லா போகும் அப்படின்ட்டு. இப்போ வராது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். வந்திருந்தா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்களா? அதுக்காக தான் பர்ச்சேசிங்கே வந்தோம் நாங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பார்க்கலான்ட்டு. இப்போ இல்லன்னு சொல்ல தலை படத்தை பார்க்கலான்னு இருந்தோம். கேட்டு வச்சிருந்தோம். இப்போ எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வரையும் படம் பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அது வரைக்கும் பார்க்க மாட்டோம். ஆமாம் ப்ரோ, அவர் ரொம்ப நாளாக கழிச்சு நடிக்கிறாரு அந்த படத்தில். இப்போ போஸ்ட் பண்ணது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நானே ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது. வெயிட்டிங்கில் தான் இருந்தீங்களா படத்துக்கு? ஆமாம் ப்ரோ, நான் ஒரு இவர் வந்து விஜய் ஃபேனு. விஜய் ஃபேனே வந்து கடுப்பாக வரைக்கும் ஆயிடுச்சு. என்ன வித கஷ்டமா இருக்குண்ணே, ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. நீங்க பார்க்கும்போதே தெரியும் தலை ஃபேனா இருக்கீங்க அப்படின்னு. புரியுது, வரும் ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்தால் எப்பவுமே வெற்றி தான் நம்மளுக்கு, அஜித்துக்கு எப்பவுமே வெற்றி தான். அது எப்படிண்ணே, இப்போ 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த வெயிட்டிங்லேயே இருக்கீங்க, வந்தா செலிப்ரேஷன். அஜித்துக்காக எப்பவுமே வெயிட் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா அப்படி என்ன அவர் கடவுளுங்க, அவரே கடவுளே அஜித், அவர் தான் எங்கள் சினிமா ஃபுல்லாக. அவர் தாங்க, அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது எங்கள் தலைவரை. கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் வந்துட்டாங்க. நீங்க யார் ஃபேன்? நார்மல் நல்ல ஃபேன் தான். நல்ல ஃபேன் தான். கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரு வெயிட்ல இருந்திருக்கீங்களே, போஸ்ட் பண்ண சொன்னேன் எப்படி? அது 2 வருஷம் வெயிட்ல இருக்கும்போது தரமான சம்பவம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓ, அது என்ன எனக்கு ஒரு இதுல தெரியல. இப்போ எல்லா தலை ஃபேன்ஸை பேசும்போதுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, அது எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது எப்படி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்? அதான் தலை ஃபேன். என்னல சொல்றீங்க? அப்படிதான் இருக்கணும். வரும் கண்டிப்பாக. அது 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாரு, ஒரு நம்பிக்கை தான். நான் தளபதி ஃபேன், எனக்கு தெரியல. நானும் அதான் சொன்னேன், தளபதி ஃபேன் தான். நீங்களும் தளபதி ஃபேன் தான். இருந்தாலுமே வந்து ஒரு தளபதி ஃபேன்னாலுமே இப்போ நான் வர்றவங்க எல்லாருமே தளபதி ஃபேன் தான் சொல்றாங்க. இருந்தாலும் சார் அஜித் சார் படம் வந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எனக்கு இல்லை, எனக்கும் தெரியல. எதுவும் பெருசா தளபதியை பத்தி ஐடியாவே இல்லை. நெக்ஸ்ட் வந்தா நல்லா இருக்கும் தான். ஏன்னா இப்போ தளபதியோட லாஸ்ட் படமும் வருது, தலை படமும் வந்தா ரெண்டும் சேம் டைம்ல வந்தா நல்லா தான் இருக்கும். தளபதி ஃபேன்ஸுக்கு நல்லா இருக்கும். ஃபைனலா ஒரு கிளாஷ் பார்த்தோம்னா. ஆமா. சோ அப்ப நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? தளபதி கிளாஷ் நடந்தா தளபதி. தளபதிக்கு.
கண்டிப்பா செலிப்ரேஷன் இருக்கும். நான் ஏன்னா எப்பயுமே பொங்கலுக்கு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த வாட்டி தளபதி இல்லாம தல படம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா தல ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகே ரிலீஸ் திருப்பி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா? அது எனக்கு தெரியல. இப்போ பண்றாங்கன்னா மேபி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா எனக்கு தெரியலையே சினிமாவில் எப்படி ஓடுதுன்னு தெரியல. மேபி ரிலீஸ் பண்ணலாம், பண்ணாம கூட இருக்கலாம் எப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சின்ற மூவி இப்போ ரீசெண்டாக அஜித் மூவிஸ் கொஞ்சம் பெட்டரா எனக்கு தெரியல. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இட் பி அ ஹிட்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு இப்போ என்ஜாய் பண்ணுறது இல்லை. இப்போ புஷ்பா நம்ம வேற ஸ்டேட்டு அதுதான் வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நம்மளுக்கு இது நம்ம ட்ராபேக். ஆனால் அவங்க அதர் ஸ்டேட்டில் வந்து நாம் ரிலீஸ் பண்ணி நாம் அது அவங்கள தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டேட்டில் நாம் வந்து என்ஜாய் பண்ணுறது எதுவுமே இல்லை. அது நடக்கணும் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். முக்கியமா தல ரசிகர்களுக்கு இது முக்கியமா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். நான் ஃபேன்லாம் இல்லை. நான் லைக் எல்லா மூவிஸ் பார்ப்பேன். விக்ரம் பிடிக்கும், ஷியான் விக்ரம் பிடிக்கும். நீங்க யார் ஃபேன் பிரதர்? தளபதி ஃபேன் தான். நீங்க தளபதி fan. ஆனா நீங்களே வெயிட்டிங்ல தான் இருந்தீங்களா படம் பார்க்கணும்? எல்லாம் நல்ல படத்துக்காக வெயிட்டிங் தானே. தளபதின்ட்டு இல்லை, யார் நல்லா நடிச்சிருந்தாலும் பார்ப்போம். எந்த அப்டேட்டுமே வந்துச்சு. இப்போ விடாமுயற்சிக்கு இப்போ விஜய் தான் போயிட்டாரு, அந்த அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ அடுத்தது தலை தான் வருவார் அப்படின்ட்டு ஒரு பொங்கலுக்கு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விஜய் ஃபேனே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கே கடுப்பாயிருச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய டிராபேக் தானே. தல ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட்ல இருப்பாங்களோ? கண்டிப்பா இருப்பாங்க ப்ரோ. அப்செட் நாங்களே இருக்கும்போது அவங்கலாம் அவங்க இருக்க மாட்டாங்களா? இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர் தான். இப்போ நான் வந்து இந்த தல படத்தை தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கே திடீர்னு பார்க்கும்போது ஷாக் ஆயிடுச்சு. என்னடா மொத்தம் 7 படம் 8 படம் சொன்னாங்க. அது 7 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் சங்கர் படம் வருது. சங்கர் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து பேன் இண்டியா மூவியில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் வரணும்னு பார்த்தா சங்கர் படமும் இந்த விடாமுயற்சி படம் தான் இப்போ போட்டி போடும் அப்படின்னு பார்த்தா இப்போ விடாமுயற்சி படம் வெளியாடன்னு சொல்றது 7 தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த படம் வின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா இனி அவர் மட்டும்தான் கடவுள். இனி தலை மட்டும்தான். அது படம் ஆனால் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்களா? தலை ஃபேன்லாம் இல்லை, நான் கமலஹாசன் ஃபேன். இருந்தாலும் வந்து அவரோட படம் எல்லா படமே பார்ப்பேன். நான் எல்லா படமே பார்ப்பேன். அதெல்லாம் அஜித் சார் படமே எல்லாமே நல்லா இருக்கும். கடைசியாக துணிவு பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தேன். அது ஒரு மாதிரி ரூடான லுக்கில் அது செமையாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் விடாமுயற்சியும் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் வரல. அது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ரிலீஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம், பயங்கரமாக இருந்திருப்போம். ஆனால் அது போஸ்ட்போன் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய டிராபேக்கு. ரொம்ப அது வந்து எப்படி சொல்றதுன்னா இன்னும் வெயிட் பண்றோம் ப்ரோ. கண்டிப்பா வெயிட் பண்ணி தளபதி ஃபேனா இவ்வளோ படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. ரீசன் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ, அவரும் ஆக்டர் நல்ல ஆக்டர் தான் ப்ரோ, இல்லைன்னா சொல்ல. ஜென்ரலா விஜய் பிடிக்கும். ஆமா ப்ரோ கண்டிப்பா. அது ஆக்சுவலி நான் தனுஷ் ஃபேனு. ஆனால் வந்து எல்லா படத்துக்குமே போவோம். ஆனால் வந்து தலை நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் இந்த தலை என்ன வெளியே வராமல் இருக்காது இந்த 2 வருஷத்துல. அதனால வந்து அது வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை வேற ஏதோ ஒரு படம் விட்டு கூட ஒரு பெருசாக ஒரு படம் விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாதனால அது இல்லாமல் பெரிய இப்போ டிராபேக் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு 5 நாள் நல்லா செலிப்ரேஷன் நல்லா பண்ணிடலாம். ஒரு நாள் 2 ஒவ்வொருத்தர் 2 ஷோ கூட போவாங்க. நல்லா படம் நல்லா வந்துருந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்தா அந்த செலிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது அப்படியே முடிஞ்சிருச்சு. வேற ஏதோ வந்து வேற மூவி தான் வந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ பெரிய நடிகர்லாம் யாருமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் லோக்கல் மூவி தான் மாதிரி தான் வரும். என்ஜாய் பண்ணுற மாதிரி. இப்போ மாதிரிலாம். உங்களுக்கு பிடிச்ச தலை படம் எது? தலை படம்னா அட்டகாசம். அவரோட படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? மங்காத்தா. 2 வருஷம் ஆனாலும் அவருக்கான அந்த பேஸ் குறையவே மாட்டேங்குது. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்களே, அது எப்படி? அது தலை, அதான் ரீசனு. தலை ஃபார் ரீசன். விடாமுயற்சிக்கு தேட்டர் தான். ஆமா கன்ஃபார்ம். சரி, ஆனா எத்தனை வருஷம் கழிச்சதாலும் அவருக்கு அந்த கிரேஸ் அப்படியே இருக்கே. காரணம் என்னக்கா? ஏன்னா அவரை தலைன்னு சொல்றோம், அதனால தான் அவரை தலைன்னு சொல்றோம். அது போதும். ஓகே, தேங்க்யூ.